அந்த வேசி உட்கார்ந்திருந்த தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. தண்ணீர்கள் என்று சொன்னால் சமுத்திரம். அந்த சமுத்திரம் எதற்காக இருக்கிறது? ஜாதிகள் கூட்டங்கள். அப்படியானால் ஜனங்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே மிருகம் வந்தது என்று சொன்னால் ராஜ்யம் வந்தது என்று அர்த்தம், ராஜ்யம் உண்டானது என்று அர்த்தம். அப்போ இங்கே அதே மாதிரி மிருகம், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஜனங்கள் மத்தியில இருந்து, ஜாதிகள் மத்தியில இருந்து, அரசாங்கத்தின் மத்தியில இருந்து ஒரு ராஜ்யம் அங்கே எழும்பிட்டு. இந்த ராஜ்யத்திற்கு என்ன என்றால் 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்படின்னா இந்த 10 கொம்புகள் என்று சொல்லும்போது உடனே நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கொம்புகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ராஜ்யங்களுக்கு, இந்த நான் சொல்லப்பட்ட இந்த ராஜ்யங்களுக்கு இதற்கு கனெக்ஷன் உண்டு. இதற்கு இந்த இவைகள் ஒன்றோடு ஒன்று ஒருமித்து வருகின்றன. ஆகவே சில முக்கியமான காரியங்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். தலைகள் என்று சொல்லும்போது அது ஹெட், அரசாளுகிற ராஜ்யங்கள். 10 கொம்புகள் இருந்தன, அதுவும் ராஜ்யத்தை குறிக்கிறது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் அவர் தலையின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. 7 தலைகள் என்பது என்னவென்றால், இங்கு எகிப்து தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின ராஜ்யங்கள். தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின ராஜ்யங்கள். எகிப்து 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினது. அப்புறம் அசீரியா அங்கு கொடுமைப்படுத்தினது. அசீரியா, எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதோபெர்ஷியா, கிரீக் என்ற கிரீக் அடுத்தபடி ரோம் என்று தெரியும். இந்த ரோம் 2ஆக இருந்தது. முதலாவதாக அஞ்ஞானை ரோம், பேக்கன் ரோம், அப்புறம் பேப்பல் ரோம், பாப்பரஸ் என்று இந்த 7 ராஜ்யங்களை குறித்து அங்கு பேசுகிறது. 7 தலைகள். நான் கண்ட மிருகம், நல்லா கவனிங்க, சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல இருந்தது. நன்றாக கவனிங்கள். இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? சிங்கத்தை பற்றி வாசித்தோம், கரடியை பற்றி வாசித்தோம், சிவிங்கி பற்றி வாசித்தோம், இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன செய்கிறது? இந்த மிருகம் இந்த 3ம் சேர்ந்ததாக இருக்கிறது. காம்பினேஷன் ஆஃப் ஆல் த பீஸ்ட். அப்படியானால் சிங்கத்தை போல வாய் இருந்தது, அதனுடைய கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது, சிறுத்தையை போல் இருந்தது. ஆகவே இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவைகள். ஆகவே இந்த ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் சொல்வது சரியா என்பதற்கு இவைகள் திரும்ப திரும்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்கிறார். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்படியானால் இந்த மிருகங்கள் எல்லாம், இந்த மிருகத்துக்கு வல்லமைகளும் சிங்காசனமும் எங்கே இருந்து வந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த எகிப்து, அசீரியா, பாபிலோன், கிரேக்க நாடு, அப்புறம் ரோமாபுரி, பேக்கன் ரோம், அஞ்ஞான ரோமை, அப்புறம் பாப்பரஸ் ரோமை, இந்த 7 அதிகாரங்கள் இங்கே பேசுகிறதே. இந்த 7 அதிகாரங்களுக்கும் வல்லமை எங்கிருந்து வந்தது, இந்த 7 அதிகாரங்களுக்கும் சிங்காசனம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்படியானால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? வலு சர்ப்பத்தினிடத்திலிருந்து வந்தது. அப்படியானால் இந்த வலு சர்ப்பத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வெளியாகமும் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் வலு சர்ப்பம் என்பது என்ன? பிசாசு. ஆகவே வலு சர்ப்பமானது என்றால் பிசாசானவன் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் பலத்தையும் சிங்காசனத்தையும் இந்த நாடுகளுக்கு கொடுத்தது. சரி, எந்த நாடுகளுக்கு கொடுத்தது? எகிப்து, பாபிலோன், அசீரியா என்ற இந்த நாடுகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த 7வது நாடு என்ன? பாப்பரசு கத்தோலிக்க திருச்சபை உலகத்தை ஆண்டது. இன்னைக்கும் ஆளுகிறது. தெரியுமா உங்களுக்கு? இந்த கத்தோலிக்க திருச்சபை போல வல்லமையுள்ள ஒரு திருச்சபை உலகத்திலே கிடையாது. இன்றைக்கு ஐரோப்பா, அமெரிக்கா கூட இன்றைக்கு பாப்பரசர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க, அதாவது புராட்டஸ்டண்டாக இருந்த அமெரிக்கா இன்றைக்கு மெஜாரிட்டி ரோமன் கத்தோலிக்காக மாறியிருக்கிறார்கள். ஆகவே பாப்பரசருடைய அதிகாரம், ஆளுகை இன்றைக்கு உலகத்தின் எல்லா பாகங்களையும் கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய இந்தியாவில்
பாப்பரசுடைய பிரதிநிதி இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிறார். இன்றைக்கு பாப்பரசருடைய அம்பாசிடர்ஸ் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். ஜவஹர்லால் அவர் மறைந்து போன நம்முடைய பிரதமர் நேரு, அவருக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆலோசகராக இருந்தது ஒரு கேத்தலிக் கார்டினல். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பாப்பரசருடைய பிரதிநிதி அங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு அது ஒரு பெரிய வல்லமை. அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது? அந்த வலு சர்ப்பத்திலிருந்து வந்தது என்று அந்த வேதம் சொல்கிறது. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறதா? சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அந்த காலத்து ரோமராயர்கள் நீரோ போன்ற ரோமராயர்கள், டலிஷியன் என்று சொல்லப்பட்ட ரோமராயர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள், கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்தார்கள். டார்ஜான் என்று சொல்லப்பட்டவர். இதை பற்றி நீங்கள் வாசிக்கிறீர்கள். இரத்த சாட்சிகள் என்ற ஒரு புஸ்தகம் எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. அதை வாங்கி நீங்கள் வாசியுங்கள். இந்த ரோம அரசர்கள், பேக்கன் ரோம், அவர்கள் அஞ்ஞான ரோமை, கிறிஸ்தவ ரோமை அல்ல, அஞ்ஞான மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்தவர்கள். அந்த அரசர்கள் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். 5 லட்சம் பேரை கொன்றார்கள். ஆனால் 3வது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்பட்ட ரோமராயன் கிறிஸ்துவ மதத்தில் வந்தார். அவர் அந்த ரோம நாடு கிறிஸ்துவ நாடாக மாறிவிட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ரோம நாட்டை 2ஆக சரித்திர ஆசிரியர் பிரித்திருக்கிறார்கள். ஒன்று அஞ்ஞான ரோமை, பேக்கன் ரோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பேப்பல் ரோம், பாப்பரசருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ரோமா. அப்படியானால் அந்த குணசந்திராயன் தன்னுடைய தலைநகரை ரோமாபுரியில இருந்து கான்ஸ்டான்டினோபிள், குணசந்திராயன் அந்த கான்ஸ்டான்டினோபிளை கட்டின போது கான்ஸ்டன்டைன் தன்னுடைய பெயரை அந்த கான்ஸ்டான்டினோபிள் என்ற பட்டணத்துக்கு வைத்தார். அங்கே மாற்றி கொண்டு போன போது இந்த ரோமாபுரி எத்தனையோ வருஷ காலமாக அரசு பீடமாக இருந்தபடினாலே மக்கள் யாவரும் இந்த ரோமாபுரியை தான் அரசு பீடமாக வைத்தார்கள், யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த ரோமாபுரியில் இருந்த அந்த பிஷப் என்ன செய்தார் என்றால், ஒரு அரச அதிகாரம் பெற்றவராக அவர் எல்லா பிஷப்களுக்கும் மேலாக மாறி பாப்பா அல்லது போப்பரசர் என்ற பெயரை அவர் வைத்துக் கொண்டார். அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு தலைவர் மாத்திரமல்ல, அந்த ரோம அரசாங்கத்துக்கும் அவர் தலைவராக இருந்தார். சிவில் அஸ் வெல் அஸ் ரிலீஜியஸ் பவர்ஸ், இந்த 2க்கும் அவர் அரசராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரோமாபுரி அரசு அது அஞ்ஞான அரசாக இருந்தபோது அந்த பிசாசனுடைய அதிகாரம் வல்லமை என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, அது கிறிஸ்துவ அரசாக பாப்பரசாக மாறின பிற்பாடும் வேதம் என்ன சொல்கிறது? பாப்பரசருடைய சீட்டாக மாறிவிட்டது, அதனுடைய இருப்பிடமாக மாறிவிட்டது. அப்படியானால் பாப்பரசருடைய வல்லமைகள், அந்த படை முதலான எல்லா காரியங்களும் பாப்பரசருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே திருமறை என்ன சொல்கிறது? அது தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் தன் பலத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்படியானால் பிசாசானவனுடைய அதிகாரம் அஞ்ஞான நாடுகளுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் கிறிஸ்தவ மாடான கத்தோலிக்க தலைவரான பாப்பரசருக்கும் இருக்கிறது என்று வேதம் அங்கே சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சில சமயங்களிலே மற்றவர்களை பற்றி நாம் குறை சொல்வது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் குறை சொல்லி பழக்கவும் இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. ஆனாலும் வேதத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சொல்லியும் போது அதை நாம் மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. இது நான் சொல்லுகிற காரியம் அல்ல, இது கடவுள் சொல்லுகிற காரியம். அப்படியானால் கடவுள் எதை சொல்லுகிறார்? உண்மையே உண்மை என்று சொல்லுகிறார். அது நடந்ததாக சொல்லுகிறார். புரியுதுங்களா? ஆகவே உங்களுக்கு தெரியும், சரித்திரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த ரோமாபுரியின் இருந்த ஆண்டு அரசர்களுடைய அத்தனை அதிகாரத்தையும் அத்தனை வல்லமைகளையும் அந்த சிங்காசனத்தையும் பாப்பரசர் பிடித்துக் கொண்டார். ஆகவே அது அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் அந்த வலு சர்ப்பத்தினிடத்திலிருந்து வந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவ மார்க்கம், இந்த வேத புத்தகம் அந்த கத்தோலிக்கர்கள் கையிலிருந்து தான் வந்தது. ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எப்படி அங்கு பத்திரமாக கொண்டு வந்தார் என்பது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு வியக்கத்தக்க ஒரு கதை. விக்கிரகத்தை வைத்திருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபைகள்
இந்த வேத புத்தகத்தை விக்கிர ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கட்டளையை அப்படியே எடுத்திருக்கலாம் அவர்கள். தங்களுடைய குறிப்பிடத்தில் அதை எடுத்து விட்டார்கள், வேதத்தில் எடுக்க விடலை ஆண்டவர். அப்படியானால் இந்த வேதத்தில் இப்பொழுது அவர்கள் கை கொள்ளுகிற ஏராளமான காரியங்களை இந்த வேதத்தில் ஆங்காங்கே எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எழுதி வைக்க விடலை. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற வேதாகமத்திலையும் இப்படி தான் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கையில் 1260 வருஷம் இருந்தது. எந்த வேற்றுமையும் செய்திருக்கலாம், எதையும் திருத்திருக்கலாம், அவர்கள் திருத்தலை. அதை ஆண்டவர் பாதுகாத்து அப்படியே நம் கையிலே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதுவும் அவர்களை பற்றி ஏராளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்க நாடு அங்கு ரஷ்ய நாடு ரெண்டும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னுக்கு வந்து கொண்டிருந்த போது எல்லோரும் என்ன பேசினார்கள்? ரஷ்ய நாடு முதல் நாடு, ரஷ்யாவுக்கு அதிக மதிப்பு கொடுத்து ரஷ்யா ரஷ்யா என்று பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதத்தில் ரஷ்யாவை பற்றி கொஞ்சம் தான் பேசுது, ஏதோ 2-3 இடங்களில் தான் பேசுது. ஆனால் அமெரிக்காவை பற்றி ஏராளமான இடங்களிலே பேசுது. தீர்க்கதரிசனத்தில் அமெரிக்கா என்ற சொற்பொழிவு வருகிறது. இந்தியா அமெரிக்கா தீர்க்கதரிசனத்தில் இந்தியா என்ற சொற்பொழிவு கூட வருகிறது. ஒருவேளை அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இருக்குமோ என்னமோ தெரியாது. என்றாலும் அமெரிக்காவை பற்றி வேதத்தில் அநேக இடங்களிலே வருகிறது. ஆகவே நாங்கள் என்ன பிரசங்கம் பண்ணினோம்? இந்த அமெரிக்க நாடு ஒரு உலகத்தின் தலை சிறந்த நாடாக அநேக வருஷங்கள் இருக்கும், இனியும் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு என்றுதான் வேதம் பேசுகிறது. திடீரென்று அந்த ரஷ்யா நாடு போன விதம் என்னென்றே தெரியல. வேதம் பொய்யாகாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஆகவே இங்கு நாம் வாசிக்கிறோம், இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த வலு சர்ப்பத்தினிடத்திலிருந்து வந்தது. அப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகள் அத்தனையும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எடுத்துக்கொண்டது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் கொள்கைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அஞ்ஞான மார்க்கம் என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி அந்த அஞ்ஞான மார்க்கத்திலே உத்திராட்ச மாலை என்றால் இங்கே ஜெபமாலை, அங்கு சன்னியாசிகள் என்றால் இங்கு ஃபாதர்ஸு, அங்கு தேவ அடியார்கள் என்ற கூட்டம் இருந்தது, இங்கு நன்ஸு, அங்கே செலவனுக்கும் இங்கேயும் செலவனுக்கும், அங்கே பூசை செய்கிறாங்க இங்கேயும் பூசை செய்கிறாங்க, அங்கே தேர் இழுக்கிறாங்க இங்கே சப்பர் இழுக்கிறாங்க. அங்கே அந்த நாடுகளில் இருந்த அந்த அஞ்ஞான பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்து மதத்துக்குள்ளே வந்துட்டு சிறு பிள்ளைகள் ஞானசானம் அவங்களுடையது. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த மாதிரியான காரியங்களை நாம் ஆசரிக்கும் போது, அதனால தான் இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்காரர் என்ன சொல்கிறாங்க? அவங்க பிளெயினாக சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்றைக்கு என்ன பேசுகிறாங்க? நீங்கள் ஆசரிக்கிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டு வந்தது, நீங்கள் ஆசரிக்க பண்டிகைகளெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது, நீங்கள் சொல்கிற விசுவாச பிரமாணம் ரோமன் கத்தோலிக்கருடையது, நீங்கள் சொல்கிற அந்த பாவறிக்கை ரோமன் கத்தோலிக்கருடையது, நமக்கு இது கல்யாணம் பண்ணும்போது வாக்கு கொடுக்குறோமே வாழ்விலும் அதுவும் ரோமன் கத்தோலிக்கருடையது தான். நம்ம கொண்டாடுகிற பண்டிகைகள் அத்தனையும் ரோமன் கத்தோலிக்க பண்டிகை தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வேதத்தை பின்பற்றுகிறேன் என்று வெளியே போயிட்டு இப்போது எங்களைத்தானே பின்பற்றுகிறீர்கள். வேதத்தை பின்பற்றணும்னா நீங்கள் சனிக்கிழமை ஆசரிங்க, அதுதான் வேதம் சொல்லுது. அவங்க பிளெயினாக சொல்கிறாங்க. அந்த வேதத்தில் எந்த விதமான பண்டிகையும் கிடையாது. அப்போ பண்டிகையெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எல்லா பண்டிகைகளையும் ஆசரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிச்சுட்டு அந்த சிறு பிள்ளை ஞானஸ்தானத்தை ஆசரிச்சுட்டு இது எங்களுடைய கொள்கையை நாங்கள் கொண்டு வந்தது. அவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? எல்லாம் அந்நிய மார்க்கத்திலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபை இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் போது நாம் யாரை வணங்குகிறோம் என்று உங்களுக்கு புரிகிறதா? வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மிருகங்களுக்கு கொடுத்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? வலு சர்ப்பத்தை வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன செய்வது? வேதம் சொல்கிற உண்மை அது, நான் சொல்கிறது இல்லை. அது புரியுதுங்களா? வேதம் அவ்வளவு திட்டவட்டமாக பேசுகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சரி அப்படியா, சரி சனிக்கிழமை எல்லாம் உபவாசம் பண்ணுங்க, அதை கை கொள்ளுவோம். இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்கில் நன்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மாதா திருநாளின் மாதாவினுடைய நாள்னு சொல்லி சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க. 2 சந்தி
பூஜை செய்து உபவாசம் இருக்கிறாங்க. பெந்தகோஸ்து சபையில் அநேக சபைகளில் சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க. நல்லது தான். சனிக்கிழமை உபவாசம் இருக்கிற நாள் இல்லை, சனிக்கிழமை மனமகிழ்ச்சி நாள்னு வேதம் சொல்லுது. அன்றைக்கி மகிழ்ந்திரு மனமகிழ்ச்சியாயிருன்னு வேதம் சொல்லுது, உபவாசிக்கிற நாள் இல்லை அது. ஆனால் செய்கிறாங்க. சரி, அப்படி நீங்கள் சனிக்கிழமை ஆசரிக்கிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை எதற்காக நீங்கள் ஆசரிக்கணும்? அப்போ போச்சே, எல்லாமே போயிட்டேன். புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சிங்காசனம், அதிகாரம், அவங்க ஃபிலாசபிஸ் எல்லாமே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற அதிகாரங்களும் ஃபிலாசபிஸ், கொள்கைகளும் பண்டிகைகளும் எல்லாமே அந்த வலு சர்ப்பத்தினுடையது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இங்கே வேதம் அதை விசேஷ விதமாக சொல்கிறது. சரி, அப்படியானால் இந்த மிருகம் கத்தோலிக்க மார்க்கம், மிருகம் என்றால் இந்த கத்தோலிக்க மார்க்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். மூன்றாவது, அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் அந்த சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. சாவுக்கேதுவான அந்த காயம் 1790 ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் புரட்சி வந்தது. அந்த புரட்சியின் போது ஜெனரல் பெர்த்தியர் என்று சொல்லப்பட்டவர் இங்கே இத்தாலிக்கு வந்து அங்கு வேட்டிக்கன் அரண்மனையில் புகுந்து அங்கு பாப்பரசரை சிறைப்பிடித்து கொண்டு போய் மிலான் என்ற நகரத்தில் அங்கு வைத்து விட்டார். அவர் அநேக வருஷங்கள் சிறைச்சாலையில் இருந்து 18 வருஷங்கள் சிறைச்சாலையில் இருந்து அங்கு மரித்து போனார். அப்போ ரோமன் கத்தோலிக்க மார்க்கமே இல்லாமல் போய்விட்டது. அநேக வருஷங்களாக பாப்பரசர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் திருமறை சொல்லுது, அந்த அந்த தலை காயம் பட்டது. எப்படிப்பட்ட காயம்? மரணத்துக்கு ஏதுவான காயம். கத்தோலிக்க திருச்சபையே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று நினைத்தார்கள். ஆனாலும் அதே மாதிரி 1870 ஆண்டு அங்கு பாப்பரசரை திரும்பமாக பிடித்து கொண்டு போய் அங்கு சிறைச்சாலையில் போட்டுவிட்டார்கள். அதில் இருந்து 59 ஆண்டுகள் 1929 ஆண்டு வரைக்கும் பாப்பரசை இல்லாமல் போய்விட்டது. கத்தோலிக்க மார்க்கமே இல்லாமல் போய்விட்டது. 59 ஆண்டுகள். அதனால தான் வேதம் சொல்லுது, அந்த மிருகத்தினுடைய கொம்பு அங்கே மரணத்திற்கு ஏதுவான காயம்பட்டிருக்க கண்டேன், சாவுக்கு ஏதுவான காயம்பட்டிருக்க கண்டேன். அப்போ 1929 ஆண்டு கார்டினல் காஸ்பரி என்று சொல்லப்பட்ட ஒரு கார்டினல் அந்த இத்தாலி ஆண்ட முசோலினி என்பவரை பார்த்து செயின்ட் ஜான் லேட்ரான் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல சந்தித்து அநேக நாட்கள் முசோலினியத்தில் பேசி அந்த ராஜாங்கத்துக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் சமாதானப்படுத்தி அப்பொழுது முசோலினி திரும்ப பாப்பரசரை உயர்த்தி அந்த வேட்டிகன் சிட்டி அவர் கொடுத்து திரும்பவும் அந்த பாப்பரசரை என்ன செய்தார் என்றால் அவர் கொண்டு வந்து அந்த ரோம நாட்டுக்கு தலைவராக நியமித்தார் என்று சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே திருமறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. புரியுதுங்களா? சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்கிறது. அது சில வருஷங்கள் 59 வருஷங்கள் ஆனாலும் திரும்ப அது சொஸ்தமாக்கப்பட்டது. சரி, சொஸ்தமாக்கப்பட்டு என்ன நடக்கிறது என்று தெரியுங்களா? பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இதில் அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மறுபடியுமாக அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்ட அந்த மிருகம் கத்தோலிக்க திருச்சபை, அந்த திருச்சபையை உலகம் முழுவதும் ஆச்சரியமாக பின்பற்றினது. இன்றைக்கு அமெரிக்கா நாடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஐரோப்பா நாடுகள் அத்தனையும், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தை ஆச்சரியத்தோடு பார்த்து அதை பின்பற்றுகிறது. ஆகவே புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான சபை இருக்கிறது, அதோடு ஒட்டி கொள்ள பார்க்கிறது. அதனால் எக்னியூமிக்கல் கவுன்சில் என்று சொல்லி இன்றைக்கு புராட்டஸ்டன்ஸும் கேதலிக்கும் என்ன செய்கிறாங்க. அதனால் போப் ஜான் என்ப 23வது போப்பு ஜான் போப் அவர் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி ஹெரிட்டிக்ஸ்ன்னு சொன்னார்கள், அதற்கு முன்னாடி புராட்டஸ்டன்ஸ் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் போப் ஜான் 23 அவர் என்ன சொன்னார் என்றால், இல்லை, சிதறடிக்கப்பட்ட ஆடுகள். புராட்டஸ்டன்ஸ் மார்க்கத்தார் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், ஸ்கேட்டர்ட் ஃப்ளாக் என்று சொன்னார். ஆகவே நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம். ஆகவே இன்றைக்கு புராட்டஸ்டன்ஸ் மார்க்கம் முழுவதும் கத்தோலிக்கரை பார்த்து ஆச்சரியப்பட்டு
அவர்களை பின்பற்றி சீக்கிரத்திலே அவர்கள் இருவரும் இணைந்து விடுகிற மாதிரி வந்துவிடும் என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அது நடக்கத்தான் போகிறது. இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது வேதம் பாருங்க. ஆகவே பின்பற்றி அது ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பற்றி, அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். பார்த்தீங்களா? அப்படியானால் கத்தோலிக்க மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் போது யாரை பின்பற்றுறீங்க? வலு சர்ப்பத்தை. சரி, கத்தோலிக்க மார்க்கத்தின் சடங்காச்சாரங்களை நீங்கள் அனுஷ்டிக்கும் போது, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின்படி நீங்கள் வணங்கும் போது, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின்படி நீங்கள் பக்தி செலுத்தும் போது யாரை நாம் வணங்குகிறோம்? யாருக்கு பக்தி செலுத்துகிறோம்? வலு சர்ப்பத்துக்கு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதற்கு மேலாக நான் அதை ஓப்பனாக சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஞானவான்களுக்கு 2 வார்த்தை சொன்னால் போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஆகவே இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையானது என்ன சொல்கிறது? மார்தட்டுகிறது. நாங்கள் தான் அதை செய்தோம், நாங்கள் தான் அதெல்லாம் கொண்டு வந்தோம். உங்களுக்கு விளங்குது இல்லை? அவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வேதம் வேதம் மட்டும்தான் என்று வந்தீர்களே, இன்றைக்கு அந்த வேதத்தை விட்டுட்டு சடங்காச்சாரத்தையும் இப்படி கத்தோலிக்க மார்க்கத்தையும் பின்பற்றிட்டு நம்ம போனால், அப்போ நம்ம யாரை வணங்கிட்டு இருக்கிறோம்? அந்த மிருகத்தை வணங்குகிறோம், அந்த சொரூபத்தை எடுத்துக்கொள்கிறோம், அவருடைய முத்திரையை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அங்கே எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே தான் திருமறை இதை குறித்து விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய எச்சரிப்பையை கொடுக்கிறது. 13வது வசனத்தில் என்ன வாசித்தேன்? பெருமையானவர்களை தூஷணமானவர்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. 5வது வசனம் நான் அதை பற்றி முன்னாலேயே சொன்னேன். நான் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. 3 அடுக்கு கிரீடம், பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் வானத்துக்கும், அதாவது தாழ்விடங்களுக்கும் நாங்கள் தான் ராஜா, 3 உலகங்களுக்கும் ராஜா என்று சொல்கிறார்கள். அங்கு அதற்கு 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் அதை என்ன செய்யும் என்றால் அதிக அதிகாரம் இருக்கும். அந்த 42 அந்த மாதத்தை பற்றி நான் சொல்லும்போது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அந்த மிருகத்தை பற்றி பேசும்போது 1260 வருஷம் என்று நான் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1260 நாட்கள். அதை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறேன். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அப்படியானால் 3 வருஷம் காலம் அதுக்கு சொல்லும்போது நான் 3 வருஷம் என்று சொன்னேன். இந்த 3 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கிறது? 42 மாதம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் தொடர்பாக வருகிறது. 42 மாதம் அவர்கள் 538 இருந்து 1792 வரைக்கும் அவருடைய அதிகாரம். 98 அந்த மரண காயத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். இதெல்லாம் அந்த மிருகம் யார் என்பதை சுட்டி காட்டுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சாட்சிகள். சரி, அப்போ இந்த மிருகத்தில் 18வது அதிகாரம் இன்னும் 18வது வசனத்தில் இன்னொரு இது இருக்குது, இன்னொரு விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கிடவன். அது மனுஷருடைய லக்கம் ஆயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. 666. சரி, ரோமன் கத்தோலிக்க அந்த பாப்பரசருக்கு ஒரு பெயர் என்னவென்றால் வைக்கர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி என்று பெயர். அவர் சிங்காசனத்தில் உட்காரும்போது, அஃபீஷியலாக உட்காரும்போது அவருக்கு ஒரு கிரீடம் சூட்டப்படும். அந்த கிரீடத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? லத்தீனில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வைக்கேரியஸ் ஃபிலி டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வைக்கேரியஸ் ஃபிலி டை. அது என்னவென்றால் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று அங்கே இருக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னால் வைக்கேரியஸ் ஃபிலி டைங்கிறது தான் அவருடைய அஃபீஷியல் டைட்டில், பாப்பரசுடைய அஃபீஷியல் டைட்டில்.